எனக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சு 16 மாசம் ஆகுது மேடம். சரி. கல்யாணம் முடிஞ்சு 1 மந்த் தான் நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தேன். இருந்தப்ப என்னாச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். எனக்கு என் மாமியாருக்கும் கொஞ்சம் ஒத்து வரல. சரி. அதனால சரி ஓகே நான் வேற கன்சீவ் கல்யாணம் முடிஞ்ச 1 மந்த்லயே எனக்கும் உடனே குழந்தை தங்கிடுச்சு. அதனால கன்சீவ் ஆனோடனே ஒரு நாள் அவன் சாப்பிட்டு செஞ்சு வாந்தி வந்துட்டே இருந்தது, சாப்பிட முடியல, செய்ய முடியல, அந்த மாதிரி இது இருந்ததுனால நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன் மேடம். சரி. வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியல. அதுல இருந்து எங்க ஹஸ்பண்ட் இப்ப வரைக்கும் மாசமா இருந்த போதும் பார்க்க வரவே இல்லை. குழந்தை பிறந்து இத்தனை மாசம் ஆகுது, இது வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி பொங்கலுக்கு போய் விட்டுட்டு வந்தாங்க. அங்க அப்பயும் 1 வாரம் தான் இருந்துட்டு திரும்ப இங்கதான் வந்தேன். அதே மாதிரி இப்ப 2 தடவை போனேன். போய் கொஞ்ச நாள் 2-3 நாள்ல இருக்கேன். திரும்பவும் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லி எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படிதான் இந்த 16 மாசமும் போய் இருக்கு மேடம். இப்ப குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுது. இது வரைக்கும் எங்க ஹஸ்பண்ட் குழந்தை பிறந்த 3ஆவது நாள் பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 6 மாசம் ஆகுது, இது வரைக்கும் பார்க்க வரவே இல்லை மேடம். நீங்க எதுக்கு நீங்க எத்தனை மாசத்துல உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க? அதாவது நான் கன்சீவ் ஆன 35ஆவது நாள் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஏன் அப்படி போனீங்க? என்ன மேடம்? ஏன் அம்மா வீட்டுக்கு அப்புறம் அங்கேயே தங்கிட்டீங்களா அப்படியே? அதாவது கல்யாணம் முடிஞ்ச 1 மந்த் எங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க மேடம். அவங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு ஒர்க் பண்ண போயிட்டாங்க. அவங்க கிராமத்துலதான் இருக்காங்க. சென்னையில போய் தான் வேலை பார்க்கணும். அதனால சென்னைக்கு போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் போன விட்டு கல்யாணம் முடிஞ்ச புதுசுலன்றனால என்னால ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனால சரி நம்ம ஃபீல் பண்றோமே, தனியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்றதுக்காக ஒரு 2-3 நாளைக்கு அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்தேன் மேடம். அப்புறம் அங்கேயே தங்கிட்டீங்க அம்மா வீட்லயே? அங்க தங்கல மேடம். போகணுன்றதுலாம் இருந்தேன். அதுக்குள்ளேயும் ஒவ்வொன்னா நானும் எங்க ஹஸ்பண்ட் பேசும்போது கொஞ்சம் ப்ராப்ளம். நான் பேசும்போது அவங்க அப்பா இப்படி சொல்றாங்க, அம்மா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராப்ளமா பேசி கடைசியில இவ்வளவு தூரம் சண்டை ஆயிடுச்சு மேடம். ஸோ அப்போ அந்த 35ஆவது நாள் உங்க அம்மா வீட்டுக்கு போனது அப்படியே உங்க அம்மா வீட்லயே தான் இருந்துட்டீங்க? 35 நாள்ல அம்மா வீட்லயே தான் இருந்தேன். அவங்களும் போன்ல கான்டாக்ட் பண்ணா நீ எதுக்கு எனக்கு போன் பண்ற, என்ன பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இல்ல அதுதான்மா, நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. நீங்க உங்க வீட்டுக்காரர் எங்க போனாரோ அங்க போய் உங்க வீட்டுக்காரோட இருந்திருக்கணும் மேம். நாங்க சொன்னோம் மேடம். அப்போ இந்த பொங்கலுக்கு போய் வீட்டுல போய் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க பார்க்க வராட்டியும் பரவாயில்ல, நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி என்ன போய் விட்டுட்டு வந்தாங்க மேடம். போய் பொங்கல் கொடுத்தப்ப அவங்க வீட்டுல சண்டை போட்டாங்க. உங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாம், நீங்க கூட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய சண்டை ஆயிடுச்சு மேடம். அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணாங்க. அவங்க அம்மா தான் ரொம்ப நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட போய் இருக்க வேண்டியதானமா? என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க உங்க பண்ணி சண்டை போட்டாங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்க இருங்கம்மா, கொஞ்சம் எனக்கு பேச விடுங்க, எனக்கு கொஞ்சம் கேள்வி கேட்க விடுங்க. உங்க கணவர் சிட்டில இருக்காரு இல்லையா? உங்க மாமனார் மாமியார் தானே ஊர்ல இருக்காங்க? யார் மேடம்? உங்க கணவர் சிட்டில இருக்காருல்ல? ஆமா. தனியா இருக்காருல்ல? ஆமா, தனியா தான் மேம். அப்ப நீங்க உங்க கணவர் வீட்டுக்கு தானே போயிருக்கணும். நீங்க எதுக்கு உங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனீங்க? கணவர் மாமியார் மாதிரி எல்லாம் ஒன்னாதான் மேம் இருக்காங்க. கணவர் வேலை பாக்குறாங்க, ஒர்க் பண்றாங்க, ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. அது நீங்க ஏன் அலோவ் பண்ணீங்க? எனக்கு வீடு எடுங்க, நான் உங்க கூட நான் தங்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும்ல? அதான் மேம், கல்யாணம் முடிஞ்சப்போ 1 மாசம் வீட்டுல இருந்து அவங்க போயிட்டாங்க. போயிட்டு வீடு பார்த்துட்டு திரும்ப கூப்பிட வரேன்னு சொன்னாங்க மேம். வர்றவங்க தான் இந்த இப்போ 2-3 கசப்பான சம்பவங்கள் நடந்தோன்னா அவங்க அது பாத்துக்கலாம்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப நீங்க ஒரு 35 டேஸ்ல உங்க அம்மா அப்பாவோட போயிருக்கீங்க. அப்போ ஃபோன் போட்டு உங்க கணவர்கிட்ட பேசுறீங்க, ஏதோ மனஸ்தாபம் ஆகுது சரியா? அப்போ மேல 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 ஃபோன் பேசி சண்டை சச்சரவு பண்ணது பதிலா நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு அவரை வீடு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் வீட்டில் போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அம்மா அப்பா வீட்டிலேருந்து கிளம்பி போய் மாமனார் மாமியாரோட போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் பாண்டிங் ஏற்படுத்திட்டு இருந்திருக்கலாமே நான் கேட்குறேன். அப்படி சொல்றீங்களா மேம்? அதான் மேம், இங்க நாங்க நினைச்சது சென்னைக்கு அவங்களை கூட்டு போக சொல்லணும்னு நாங்க நினைச்சோம் மேம். அவங்களுக்கு ஒத்து வரல. எனக்கு அந்த ஊர்ல போய் இருக்க மாசமா இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு விவரங்கள் தெரியல. எங்க மாமியார் காலையில 7 மணிக்கு வேலை போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் மேம் வருவாங்க. அங்க பாத்துக்கிட்ட ஆள் இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலை. உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேர் உங்களுக்கு கூட பிறந்தவங்க? தங்கச்சி தம்பி மேம், 2 பேர் மேம். சரி, உங்களை என்ன பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன வயசாச்சு?
எனக்கு இப்ப 26 மேம். 26 இயர்ஸில் உங்களுக்கு என்ன பார்த்துக்க இருக்குது? உங்கள் மாமியார் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் டிவி கிவி பார்த்துட்டு ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு நீங்கள் இருக்க வேண்டியது தானே? உங்கள் மாமனார் மாமியார் நீங்கள் 3 பேர் தானே அந்த வீட்டில்? உங்கள் கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கணவர் மேம் அடிக்கடி வயிறு வலி வந்தது, இந்த சூடு தாங்காம ஹெல்த் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால சம் ப்ராப்ளம் இருந்தது. வயிறு வலி அடிக்கடி வரும், வாந்தி எடுத்துட்டே இருந்தேன், அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தது மேம். உடல்நிலை ஹெல்த் ப்ராப்ளத்தினாலதான் என்னால அங்க போய் இருக்க முடியல. சரி, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் வந்து எந்த விஷயத்துக்கு உங்கள் மூணு 4 விஷயத்தில் மனஸ்தாபம் ஆச்சுன்னீங்கல்ல, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கும்? அது என்னென்ன விஷயம்? அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேம். அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுத்துற மாதிரி இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லையம்மா, நீங்கள் போய் அவங்க கூட இல்லவே இல்லையே. மேம் நினைச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் மாமனார் மாமியார் மேலே இல்லை. அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வயிற்று வலிக்குது வாந்தி வருதுன்னாக்க என்ன கவனிக்காமையாக இருந்திருக்க போகிறாங்க? ஸோ அந்த அளவு கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, உங்கள் கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரே ஒரு தங்கச்சி மேம். அந்த தங்கச்சி எங்கே இருக்குது? மேரேஜ் ஆயிடுச்சு மேம். அவங்க அங்க செங்கோட்டை அந்த. ஸோ அப்போ நீங்கள் ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க. வெறும் உங்கள் மாமனார் மாமியாரை பார்த்துக்கிட்டு அவங்க கூட இருக்க வேண்டியது தான் உங்கள் வாழ்க்கை. அதை கெடுத்துக்கிட்டீங்க நீங்கள். ஸோ அவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுத்திட்டு நல்லபடியாக இருந்திருந்தீங்கன்னா, ஒரு வீடு பார்த்த உடனே உங்கள் கணவர் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பார், இல்லை அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்டு போயிருப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து அவரோட அம்மா அப்பா கிட்டேருந்து அவரை பிரிக்கணும், அந்த சண்டையெல்லாம் ஏற்படுத்தினாக்க தான் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? போன உடனே எதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போன உடனே உனக்கு அம்மா அப்பா வேணுமா, நான் வேணுமா, நீ வீடை பாரு, நான் தான். நீங்கள் எதுக்கு போய் அம்மா வீட்டில் போய் உட்காந்தீங்க முதல்ல? கல்யாணம் ஆன உடனே எதுக்கு போய்? சும்மா செக்கப்க்கு வந்ததா மேம். வந்து இங்க இருக்கிறப்பதான் இவ்வளவு ப்ராப்ளம். நீங்கள் இருக்கிறது, அம்மா அப்பா இருக்கிறது எந்த ஊர்? எனக்கு தூத்துக்குடி மேம். உங்கள் மாமனார் மாமியார் இருக்கிறது? அவங்க ராஜபாளையம். ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளேஸ் தானே? எஸ் மேம். வசதிகள் வந்து ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி வசதிகள் தானே? ஆமா ஆமா மேம். அப்புறம் என்ன, நீங்கள் ராஜபாளையத்தில் உங்கள் மாமனார் மாமியாரோடய இருந்திருக்கலாமே. வந்து கணவன் மனைவி திருமணம் ஆன உடனே கொஞ்சமாவது வந்து பாண்டிங் ஏற்படுத்திக்கணும். ஒரு பாண்டிங்கே ஏற்படுத்திக்காமல் உடனே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்க்காமே இருந்துக்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த குழந்தையோட நிலைமையை நினச்சி பாருங்கள். ஒரு அப்பா வந்து பார்க்க கூட இல்லை, ஒரு பாண்டிங் கூட இல்லை, நீ வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப தவறான செய்கை. அவங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 1000 தான் இருந்தால் கூட வந்து திருமணம் பண்ணியாச்சு. ஸோ அவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் அனுப்பிச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வாழ வச்சு ட்ரை பண்ணணும். ட்ரையே பண்ணாமல் 2 பேரும் ஒரே வீட்டில் வாழவே இல்லை. அதுக்குள்ளேயே வந்து இது வந்து இந்த மாதிரி நீ வேண்டாம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு விதமான வன்முறை தான். ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு சிக்கலாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு வந்து தலைச்சம் குழந்தை. ஸோ என்னதான் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். கணவன் மனைவி கூட வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னா கூட அது ஒர்க் அவுட் பண்ணுறோம் பண்ணலை, அது அடுத்த விஷயம். பிரிந்து இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம், அது வந்து பேசி தான் முடிவு பண்ணணும். பட் வந்து குழந்தைக்கு ஒரு மரியாதை இருக்கணும். பிறந்த குழந்தை, அது பச்சை குழந்தை, அதுக்கு அம்மாவாக அப்பாவாக கண்டிப்பாக நம்ம அன்பு கொடுக்கணும். அந்த குழந்தைய பார்க்கணும். அந்த குழந்தை வந்து என்னதான் இருந்தாலும் வாரிசு அப்படிங்கிற விதத்தில் வந்து அந்த பாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது எப்படி வந்து ஒரு குழந்தைய அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு பாட்டி தாத்தா கூட வந்து நிராகரிச்சிடுறாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது.